வணக்கம். இது உங்கள் ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இந்த ஷோ எதுக்காக உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்டான டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் பற்றியோ இல்லை பியூட்டி பற்றியோ ஜூம்பா செக்மெண்ட்ஸ் பற்றியோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஹெல்த் பற்றி ஒரு சின்ன விஷயம் நம்ம பேசி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் சின்ன வயசுலேயே, அதாவது ஒரு 25க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம எதிர்பார்க்காத டிசீஸ், அதாவது வயசானதுக்கு அப்புறம் வர வேண்டிய டிசீஸ் இப்போலாம் சீக்கிரமாகவே வந்துடுது. ஏன்னா நம்ம கரெக்டான உணவை எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர ஃபுட்டில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் கலக்குது, இது ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம பார்த்து தான் ஒவ்வொரு ஃபுட்டையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எப்படி ஹெல்த்தியாக இருக்கிறது அப்படின்னு கத்துக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, ஹெல்த் செக்மெண்ட். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு காயமோட பராமரிப்பு, தட் இஸ் வூண்ட் கேர், வூண்ட் ஹீலிங்க்கு என்னெல்லாம் நமக்கு தேவை அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக ஒரு காயம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த காயம் நிறைய ப்ராசஸ் ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் அது தழும்பாக மாறுது. அந்த இந்த ப்ராசஸில் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் இல்லை அதுக்கு தேவையான இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி நிறைய ஒரு ஃபேக்டர்ஸ் வரும்போது அந்த வூண்ட் ஹீலிங் ப்ராசஸ் அது எஃபெக்ட் ஆகிடுது. ஸோ எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் வூண்ட் ஹீலிங் அஃபெக்ட் பண்ணுது, எதெல்லாம் ஃபாஸ்டன் பண்ணுது, எதெல்லாம் அதை பாதிக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வூண்ட் ஹீலிங் சொல்லும்போது ஸ்கின் லெவலில் இருக்கட்டும், இல்லைனா ஈவன் போன் ஹீலிங், இதுவும் டிஃப்ரெண்ட்டாக ஹீல் ஆகும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஸ்டேஜஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அந்த ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் நல்லா இருக்கும், என்னெல்லாம் நல்லா இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக வூண்ட் ஹீலிங்க்கு ஒன்று ரொம்ப தேவைப்படுது. ஒன்று இம்மோபிலைசேஷன். யாராவது அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்த ரொம்ப அசைச்சிட்டே இருந்தோம்னா அந்த மாதிரி நமக்கு அந்த எடிமா ஃப்ளூட் இதெல்லாம் நிறைய வரதுனால நமக்கு ஸ்வெல்லிங் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ ஸ்வெல்லிங் ஜாஸ்தியானா அதுக்கு போகிற சர்க்குலேஷன் குறைஞ்சிடும். ஸோ அந்த வூண்ட் ஹீலிங் தேவையான முக்கியமானது ரத்த ஓட்டம், அதில் இருக்கிற ஆக்சிஜன், அது கொண்டு வர நியூட்ரிஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற இந்த நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி உள்ள செல்ஸ் எல்லாம். ஸோ இந்த சர்க்குலேஷன் குறைஞ்சிச்சுன்னா வூண்ட் ஹீலிங் ப்ராசஸ் குறைவாகும். ஸோ இப்போ ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு பீரியட் ஆஃப் இம்மோபிலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாடி ஃப்ராக்சர் தான் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 4 வீக்ஸ் இல்லை 5 வீக்ஸ் இம்மோபிலைஸ் பண்ணி வீட்டிலே இருக்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போ டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆனதுனால ஸ்பெஷலைஸ்ட் இம்மோபிலைஸ் காஸ்ட் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்ததுனால இப்போது அந்த பீரியட் எல்லாமே நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஸோ ஒன் இஸ் இம்மோபிலைசேஷன். இன்னொன்று சப்போஸ் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் லைக் கையில் இல்லைனா காலில் இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம காலை தொங்க போட்டோம்னா ரொம்ப ஸ்வெல்லிங் ஜாஸ்தி ஆகிடும், எடிமா நிறைய ஆகிடும். ஸோ அந்த எடிமா அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ளூடை குறைக்கிறதுக்காக நம்ம எப்படியும் நம்ம ஹார்ட் லெவல் படுக்கும்போது நம்ம ஹார்ட் லெவலுக்கு மேலே அந்த காலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு சர்க்குலேஷன் கரெக்டாக போய் ரொம்ப ஜாஸ்தியாக போகாமல் அந்த வீக்கம் கொடுக்காம எடிமா குறைஞ்சி நமக்கு ஹீலிங்கும் ஜாஸ்தியாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம சுற்றி இருக்கிற கண்டாமினேஷன், ஒரு புண்ணு அடிபட்டுருச்சு அப்படின்னா அது சுத்தமாக நம்ம தண்ணியோ இல்லை சோப் வாட்டர்லையோ நல்லா வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக அதில் இருக்க பாக்டீரியா, அதில் இருக்க ஃபாரின் பாடிஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி இருந்தால் அந்த ஃபாரின் பாடி உள்ளே நமக்கு தெரியாமல் இருந்ததுனா கூட அதனால் வூண்ட் ஹீலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக எஃபெக்ட் ஆகி நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அது கொஞ்சம் டீப்பாக கூட ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக எவாலுவேட் பண்ணி அதில் இருக்க டெட் டிப்ரீஸ் இல்லை மண் எதாக இருந்தால் அது எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். அட்லீஸ்ட் வாட்டரில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடணும் கண்டாமினேஷன் தான் இருந்தால். சப்போஸ் அதில் ஏதாவது ஃபாரின் பார்ட்டிக்கல் இருந்து அது வராமல் இருக்குது அப்படின்னா கூட நம்ம ஒரு வீட்டிலவே ஒரு சின்ன ட்வீசர், அதில் கொஞ்சம் ஆல்கஹாலில் ஸ்வாப்பில் கொஞ்சம் நல்லா வைப் பண்ணிவிட்டு அந்த ட்வீசர் மூலமாக நம்ம அந்த பார்ட்டிக்கலில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த வூண்ட் ஹீலிங் ப்ராசஸ்க்கு ஈஸியாக நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். இதுக்கப்புறம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரிஷன் அண்ட் டயட். ஸோ இந்த நியூட்ரிஷன் டயட்டில் நமக்கு சில விட்டமின்கள் ரொம்ப அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மினரல்ஸ் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அயன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த அயன் நம்மளோட சிவப்பு அணுக்களை ஆர்பிசிஸ்ன்னு சொல்கிறத நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். அதோட வேலை செய்கிற குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். அதுதான் நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் நமக்கு ஆக்சிஜன் கொண்டு போகுது. ஸோ நம்ம டிஷ்யூக்கு நமக்கு ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருந்தால் தான் அந்த நியூட்ரிஷனும் போகும், எல்லாம் சரியாக போகும். ஸோ அனீமியா, தட் இஸ் ரத்த சோகை இருக்கவங்களுக்கு வூண்ட் ஹீலிங் கொஞ்சம் பாதிக்கும். ஸோ அதனால் அயன் ரிச் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப அவசியம்.
அது மட்டும் இல்லாமல் wound ஹீலிங் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அதில் விட்டமின்ஸ் நிறைய தேவைப்படுது. ஸோ பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சியில் வந்து நம்ம கொலாஜன் ஃபார்மேஷன், ஸ்கார் ஃபார்மேஷன், இதுக்கெல்லாம் வந்து இந்த விட்டமின் சி ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மற்ற மினரல்ஸ் லைக் மெக்னீஷியம், காப்பர், இதெல்லாமே வந்து ஒவ்வொன்றும் இன்டர்லிங்க்ட் ஆகி நம்ம wound ஹீலிங்க்கு டெஃபினட்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சிஸ்டமிக் டிசீசஸ் தட் இஸ் டயபெட்டிஸ் காமனாக சிஸ்டமிக் டிசீஸ் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாமே நமக்கு வந்து நச்சு பொருட்கள் இன்ஃப்ளமேஷன் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. டயபெட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து சின்ன சின்ன ரத்த குழாய்கள்லாம் வந்து அடைச்சிடும். ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன மைக்ரோ சர்க்குலேஷன் அஃபெக்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து அதனாலையும் wound ஹீல் ஆகாது. ப்ளஸ் டயபெட்டிஸில் அவங்களுக்கு சுகர் நிறைய இருக்கனால அந்த கிருமிகள்லாம் அதில் போய் இந்த சுகரை தின்னு நிறையா மல்டிப்ளை ஆகும். ஸோ அதனாலையும் wound கிளீனிங், wound அந்த கண்டாமினேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாதனால திருப்பி அது க்ரானிக் wound-ஆ மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் டயபெட்டிஸ் வந்து சுகரும் கண்ட்ரோல் பண்ணணும், ப்ளஸ் நியூட்ரிஷனும் இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பெரிஃபரல் இன்னோவேஷன் தட் இஸ் நர்வ்ஸ் சப்ளை எல்லாம் கம்மியாயிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு அடிபட்டுன்னா கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு அந்த பெயின் சென்சேஷன் இருக்காதனால அவங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது தகுந்தாப்பில் MCR செப்பல், அந்த மாதிரி நிறைய ப்ரொடெக்டிவ் ஃபுட்வேர் அவங்க போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். காமனாக பார்த்திங்கன்னா இதை தவிர நமக்கு சாதா அடிபட்டு நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இது ரெண்டுமே நம்ம wound ஹீலிங் ப்ராசஸ் ரொம்ப அஃபெக்ட் பண்ணோம். காஸ்மெட்டிக் சர்ஜரியாக இருக்கட்டும், என்ன ப்ரொசீஜராக இருக்கட்டும், எங்கள் பேஷண்ட் வர அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கேட்குறது அது நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேட்போம். ஸ்மோக் பண்ணுறவங்க தான் கண்டிப்பாக ஸ்மோக்கை நிப்பாட்டிட்டு தான் நீங்கள் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து wound ஹீலிங் வந்து அந்த காயங்கள் ஆறுறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதனால் வந்து ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டிட்டு நம்ம வந்து சர்ஜரி ஏதாவது பிளான்டு ப்ரொசீஜர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்மோக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆல்மோஸ்ட் மோர் தென் 100 டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், அது எல்லாமே நமக்கு வந்து இந்த சின்ன சின்ன சர்க்குலேஷனை டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணுறதுனால நமக்கு ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியும் ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ அதனால் வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இது ரெண்டுமே கண்டிப்பாக wound ஹீலிங்கை டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து wound ஹீலிங் ப்ராசஸ் ஒரு நார்மலாக நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 வீக்ஸில் கம்ப்ளீட் ரெக்கவரி இருக்கும். டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் த wound. ஏதாவது டிஷ்யூ லாஸ் இருந்தால் அதுக்கு தகுந்தாப்புல wound ஹீலிங் டிஃபர் ஆகும். பட் நார்மலி பார்த்திங்கன்னா ஒரு wound ஹீல் ஆகிறதுக்கு, ஒரு சாதாரண ஒரு ஆவரேஜ் wound ஹீல் ஆகிறதுக்கு 4 வீக்ஸ் ஆகும். தட் இஸ் ஸ்வெல்லிங் ஃபேஸ் எல்லாமே முடிஞ்சு கம்ப்ளீட்டாக டு பிகம் லைக் அ நார்மல் ஸ்கின் இல் டேக் அபவுட் 4 வீக்ஸ் டிபெண்டிங் அகெயின் ஆஃப் த சைஸ் ஆஃப் த wound. ஸோ இந்த 4 வீக்ஸில் இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் நல்லா இருந்தால் மட்டுமே நமக்கு wound ஹீலிங் ப்ராசஸ் நல்லாயிருக்கும். ஸோ நேர்களே, இன்றைக்கி நம்ம வந்து wound ஹீலிங் ப்ராசஸ், அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதுக்கு உதவுது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதை பாதிக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். மீண்டும் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நிறைய பேர் பார்க்குறது வந்து பியூட்டிக்காக தான். ஸோ பியூட்டி செக்மெண்ட் அப்படின்னு வந்தோடனே எல்லாரும் உடனே வந்து நோட் அண்ட் பென்சில் இந்த மாதிரி பெண்ணெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருப்பீங்க. என்னடா டிப்ஸ் கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி வசுந்தரா மேம்? வழக்கம் போல் வந்து வீட்டில் இருந்தபடி நேச்சுரலாக என்னெல்லாம் பண்ணலாமா, ஃபேஸ் அழகாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் இப்போ ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு வசுந்தரா மேம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐபிசி நேயர்களுக்கு எங்களுடைய இனிய வணக்கங்கள். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில் பியூட்டி செக்மெண்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பருக்கள் வந்த இடத்துல தழும்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த தழும்புகள் ரொம்ப வருஷம் அவங்களுடைய ஃபேஸையே கெடுத்துடும். அதை எப்படி சீக்கிரமா சரி பண்ணலாம், ஹெர்பெல்லாம் என்ன செய்யலாம், அதை தான் பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க வினிதாவோட ஃபேஸ்ல கொஞ்சம் பழைய பருக்களுடைய தழும்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. பருக்கள் வந்துட்டு போயிருக்கும், ஆனாலும் தழும்புகள் ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். சில வருஷங்கள் கூட ஒரு தழும்பு இருக்க முடியும். அதனால அந்த ஃபேஸே நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிடுது அந்த தழும்புகள் இருக்கிறதுனால. இதை எப்படி சீக்கிரமா சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நல்லது என்ன அப்படின்னு பார்த்தா, வேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது. வேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்காதவங்க அதை பவுடரா கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷா எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இதை நீங்க நல்லா வெயில்ல காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக அப்படியே கையால் இப்படி பண்ணாலே அப்படியே நொறுங்கி பவுடர் ஆயிடும். அந்த அளவுக்கு இந்த வேப்பிலை வந்து ரொம்ப நல்லது. இது கிருமி நாசினி. அதனால எந்த விதமான பருக்களும் திரும்பி வராமல் இருக்கும். தழும்புகளுக்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வேப்பிலையிலேருந்து செய்யப்படுற டானிக் இல்லைன்னா அஸ்ட்ரிஞ்சன்ட் அதுவும் கிடைக்கும். ஸோ இந்த அஸ்ட்ரிஞ்சன்ட் வச்சு ஃபேஸ் நல்லா தொடச்சிட்டு அதுக்கு மேலே இந்த நீம் பேக் போடும்போது பிம்பிள்ஸ் வராமல் தடுக்க முடியும்.
பிம்பிள்ஸ் வந்த இடத்துல ஏற்பட்டிருக்கிற தழும்புகளையும் சரி பண்ண முடியும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேஸ் நல்லா நம்ம வைப் ஆஃப் பண்ணிக்கிறோம். மேக்கப் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவங்களுடைய ஸ்கின்ல யூஸ் பண்ணுறது அஸ்ட்ரிஞ்சன்ட் டோனர். வேப்பிலையிலேருந்து செய்யப்படுற இந்த அஸ்ட்ரிஞ்சன்ட் டோனர், இது வேப்பிலையிலேருந்து செய்யப்படுறது. ஃபுல்லாக அவங்களுடைய ஃபேஸில் இதால் நான் பேக் பண்ணுறேன். சில பேருக்கு ரொம்ப லைவ் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு லேசாக எரியிற மாதிரி கூட இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. பருக்கள் வரவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. இந்த அஸ்ட்ரிஞ்சன்டால் ஃபுல் ஃபேஸ்லேயும் 2-3 முறை நம்ம டேப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அஸ்ட்ரிஞ்சன்ட் காட்டன் பீஸில் போடலாம். ஃபுல்லாக டேப் பண்ணலாம். சாஃப்டாக இந்த அஸ்ட்ரிஞ்சன்ட் டோனரால் ஸ்கின் எப்படி துடைக்கும் போது வேண்டாத டெட் ஸ்கின் எல்லாமே வந்துடும். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெட் ஸ்கின் எல்லாமே இந்த அஸ்ட்ரிஞ்சன்ட் டானிக்கோட வந்துடும். முதல்ல க்ளீன் பண்ணும்போது வராதது இந்த டைம் ரொம்ப நல்லா க்ளீனாக வந்திருக்கு. அடுத்ததான் நான் யூஸ் பண்ண போகிறது அலோவேரா ஜெல். இதை அவங்களுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணுறேன். இது ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இதுவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கேல்வானிக் கருவியால் நான் இப்போ அவங்களுக்கு கொஞ்ச நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன். இது மாதிரி செய்யறதுனால அடைப்பட்டிருக்கிற துவாரங்கள்லாம் நல்லா ஓப்பன் ஆகிட்டு உள்ளே இருக்கிற ஆயில் எல்லாம் வெளியே ஊஸ் அவுட் ஆகிடும். அதனால மேலும் பிம்பிள்ஸ் வராமல் தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏற்பட்டிருக்கிற அந்த ஸ்கார்ஸையும் சரிப்படுத்த முடியும். கொஞ்ச நேரம் ஃபுல் ஃபேஸ்லையும் நெக்லையும் எங்கெல்லாம் அந்த பருக்கள் முன்ன வந்திருக்கோ அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக கொடுக்கணும். மேலும் ஒரு முறை அஸ்ட்ரிஞ்சன்டால் இதை துடைக்கும் போது இன்னும் அதிகப்படியான டெட் ஸ்கின் எல்லாம் வர்றதை பார்க்கலாம். எஃபெக்டிவான ஒரு ஹெர்பல் சிகிச்சை இது. ஸோ வேப்பிலை அவ்வளோ நல்லது அப்படின்றது நமக்கு தெரியுது. சில ஊர்கள் எல்லாம் வேப்பிலை கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிற ஊரில் வேப்பிலையை பவுடராக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண போகிறது பேக். இதில் நீம் பேக். நீம் பேக்கை வந்து பவுடராக நான் எடுத்திருக்கேன். நீம் நல்லா பவுடர் பண்ணி பேக்காக இருக்குது. இதில் வேணுன்ற அளவு நான் வாட்டரோ இல்லைன்னா டோனரோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அஸ்ட்ரிஞ்சன்ட் டோனரை தேவையான அளவு மிக்ஸ் பண்ணுறேன். பண்ணிட்டு நல்லா ஒரு சாஃப்ட் பேஸ்ட்டாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பவுடர் ரொம்ப ட்ரை ஆனது, ரொம்ப வீரியம் அவ்வளோவா இருக்காது. அதனால வாரத்தில் 2 நாள் கூட இந்த நீம் ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணலாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்போவே அரைச்ச நீம் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் அவங்களுக்கு நார்மலாக பிளெமிஷஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபேஸில் கூல் ஐபேட்ஸ் கண்ணுக்கு வைக்கலாம். ஃபைவ் டு 10 minutes வரையில் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கும்போது நல்லா பிரைட்டாக இருக்கும். இந்த பிளெமிஷஸ் எல்லாம் ரொம்ப லைட்டன் ஆகிருக்கும். வாரத்தில் 1 நாளோ, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறவங்கள 2 நாள் கூட இதை யூஸ் பண்ணலாம். டைம் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுடைய ஐபேட்ஸ் எடுத்துகிட்டு ஃபேஸ் பேக்கையும் ரிமூவ் பண்ணலாம். ஃபுல்லாக வெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேக்கை நம்ம மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு காட்டனால் இல்லைன்னா ஸ்பாஞ்சால் தொடச்சிடலாம்.
ரொம்ப ஹெர்பல், ரொம்ப எஃபெக்டிவான பேக். ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ், பிளெமிஷஸ், தழும்புகளுக்கு ரொம்ப நல்ல ஒரு சிகிச்சை. ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் நம்ம வினிதாவோட ஃபேஸை பார்க்கும்போது இந்த தழும்புகள் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சது. இப்போ அவங்களுக்கு நீம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுடைய தழும்புகளை ஒரு அளவுக்கு குறைச்சிருக்கும். இதை ஒரு 4-5 முறைகள் செய்யும்பொழுது கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ஸ்கின் ரொம்ப நல்லா மாறிடும். இதே மாதிரியான சிகிச்சையை நீங்களும் ட்ரை பண்ணலாம். வேப்பிலை நம்மளுடைய சருமத்துக்கு எவ்வளோ நல்லது அப்படின்றத பார்த்தோம். அதை யூஸ் பண்ணுறதுனால சருமத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை எவ்வளோ சீக்கிரமாக சரி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட்ல மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வசுந்தரா. என்ன வியூவர்ஸ், நீங்க நிறைய டிப்ஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வசுந்தரா மேம் சொன்ன விஷயங்களை இதோட நான் கிளம்புறேன். இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல இதே மாதிரி பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிப்ஸோட நான் கண்டிப்பா வந்து மீட் பண்றேன். Until then, bye from நேஹா காயத்ரி. இது உங்கள் ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ.